உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 2/18/12/2023 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 2வது நாள். நேற்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய தொடக்கம் என்ற காரணத்தால் கண்ணபிரானுடைய பெருமையை காட்டுகின்ற வகையில் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் திவ்ய தேசத்தை தரிசித்தோம். இன்றைக்கு அதே வகையில்தான் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஊர் பெயரிலேயே கண்ணன் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் உற்சவமூர்த்தி சௌரிராஜ பெருமான் என்று அழைக்கப்படுகின்றார். மூலவர் நீலமேக பெருமான். இங்கு தாயார் தனி கோவில் தாயாராக பத்மினி தாயார் என்ற திருப்பெயரை தாங்கி அருள்பாலித்து வருகின்றார். கண்ணபுர நாயகி என்றும் இந்த தாயாருக்கு ஒரு திருப்பெயரானது உண்டு. இந்த பெருமானை வணங்குகின்ற பொழுது பலரும் என்ன செய்வார்களாம், அவங்க மனசையே பறி கொடுத்துருவாங்களாம். திருமங்கை ஆழ்வார் இதை தன்னுடைய பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம் என்று. அதாவது இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறப்ப எதையாவது ஒன்றை காணிக்கையாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா? தேங்காய் பழம் எல்லாம். அந்த மாதிரி இறைவனுடைய படைப்பு தேங்காய் பழம் எல்லாம். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், அவற்றை இறைவனுக்கே திரும்பவும் நம்முடைய நன்றியை காட்டுகின்ற வகையில். ஆனால் இந்த பெருமாளுடைய அழகு, அதாவது இந்த பெருமாளுடைய எளிய தன்மை, இந்த பெருமாளுடைய அருளும் தன்மை ஆகியவற்றை வைத்து பக்தர்கள் என்ன செய்வாங்களாம், தங்கள் மனதையே பெருமாளுக்கு கொடுத்து விடுவார்களாம். கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம் என்று அழுத்தம் திருத்தமாக திருமங்கை ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அடாடாடாடாடா எப்படி என்று சொன்னால், சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்களுக்கு அருமருந்தே, கற்றவர் வாழும் கணபுரத்து என் கண்மணியே, சிற்றவைதன் சொற்கொண்ட சீராமா தாலேலோ என்று இந்த பெருமாளுக்கு குலசேகர ஆழ்வார் தாலாட்டு பாட்டு பாடுகின்றார். அதுலேயும் பாருங்கள், ராமாயண செய்தியை ஏற்றி வச்ச காரணம் குலசேகர ஆழ்வாருக்கு ராமாயணத்தில் ஈடுபாடு, ராமன் பிரான் மீது ஈடுபாடு ஆகையினால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் அவர் ராமனா நினைச்சு தான் பாடுறார். பாருங்க, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. சுற்றத்தார்கள் எங்கே கங்கை கரையோடு திரும்பிட்டாங்க. கங்கை கரையை தாண்டி கானகத்திற்கு எங்கே சென்றார்கள்? ஆனால் ஆழ்வார் சொல்லிட்டாரு. ஆழ்வார் சொன்ன தப்பாக இருக்காது. ஆழ்வார் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குலசேகர ஆழ்வார் புராணம் தெரியாமல் சொல்லியிருப்பார். பக்தியின் உச்சபட்சத்தில் இருந்தவர் குலசேகர ஆழ்வார். அப்படி அவர் சொன்னதற்கு என்ன காரணம், அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாளை தரிசிப்போம். பாருங்கள். ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. கோவிந்தநாதா கோகுலபால, குன்றினில் திகழும் மங்கை நிவாசா, திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா, திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே, உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே, மாலே வருவாய் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. மாதவ ஹரி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. ஸ்ரீ ஹரி ரமண சங்கடஹரண, தத்துவ உருவாய் திகழும் நிவாசா, பொன்னடி சரணம்
குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, இறைவாருள்வாய் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. கேசவ ஹரி கோவிந்தா கோபால கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. ஆனந்த நிலையா ஆதிவராக ஆறுதல் அருளும் அன்பு நிவாசா, மலரடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா, மங்களம் தரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே, தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே, உடனே வருவாய் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. இன்றைய தினம் நம்முடைய ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் ஆலயத்தை, அந்த பெருமாளை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்தை வைத்து சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே என்று ஆழ்வார் சொன்னதற்கு என்ன காரணம் என்ற சந்தேகத்தை, வினாவை நாம் எழுப்பினோம் அல்லவா? சுற்றத்தார்கள் தான் கங்கை கரையோடு திரும்பிட்டாங்களே, இப்படி ஆழ்வார் பாடினார். இளையவருமா லக்ஷ்மணன் ராமபிரானோடு காணகத்திற்கு சென்றான் அல்லவா? அவன்தான் அப்படியே எல்லா சுற்றத்தார்களுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தானான். தந்தை இருந்தால் எப்படி ஒரு அன்பு காட்டுவாரோ, தாய் எப்படி இருந்தால் ஒரு பாசத்தை காட்டுவாளோ, மற்ற சகோதரர்கள் அருகிலே இருந்தால் எப்படி அன்பை காட்டுவார்களோ, எல்லாவற்றினுடைய தி டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் டோட்டல் அஃபெக்ஷன் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் என்று அப்படி இளையவருமா லக்ஷ்மணன் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அப்படி குலசேகர ஆழ்வார் குறிப்பிட்டார். சுற்றமெல்லாம் அவனே உதாரணம் என்று, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கட்கு அருமருந்தே, கற்றவர் வாழும் கணபுரத்து என் கண்மணியே. அற்றவர்களுக்கு என்று சொன்னால் சரணாகதி என்று அடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாமருந்தாக இருக்கக்கூடியவன். கற்றவர் வாழும் கணபுரத்து என் கண்மணியே, சிற்றவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ என்று அப்படி குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள். அடுத்ததாக திருமங்கையாழ்வார் ஏறத்தாழ 40 பாசுரங்கள் இந்த பெருமாள் மீது பாடியிருக்கின்றார். அடுத்ததாக அன்பர்களே, இந்த இறைவன் சௌரிராஜ பெருமான் விபீஷணனுக்கு நடையழகு காண்பித்த திருத்தலம். அந்த நடையழகைத்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய சன் டிவியின் வழியாக தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி விபீஷணனுக்கு நடையழகு இந்த திருத்தலத்தில் காட்டுவதற்கு என்ன காரணம்? நடையழகு என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் தான். அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய நடையழகு இருக்கின்றதே, அடாடா, அது பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். அந்த நடையழகை காண வேண்டும் என்று விபீஷணன் பெருமாளிடம் விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது பெருமாள் செய்தார், என்ன சொன்னார்? நீ என் கீழை வீட்டிற்கு வா. அதாவது கீழை வீடு என்று சொன்னால் மேலை வீடு என்பது ஸ்ரீரங்கம், கீழை வீடு என்பது ஸ்ரீரங்கத்திற்கு கிழக்க தானங்க இருக்குது. திருக்கண்ணபுரம் கிழக்கு கடற்கரை அருகிலே தானே இருக்குது. ஆகியனால் கீழை வீடு, என் கீழை வீட்டிற்கு வா, உனக்கு நான் நடையழகை காண்பிக்கின்றேன் என்று அந்த பிரதிஜையை, அந்த உறுதிமொழியை இன்றைக்கும் காப்பாற்றி வருகின்றார் பெருமான். ஒவ்வொரு அமாவாசை தோறும் விபீஷணனுக்கு நடையழகு சேவை இந்த திருத்தலத்தில் நடைபெறுவது தனிச்சிறப்பு என்று தெரிவித்து திருக்கண்ணபுரம் பெருமாளை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். சதா ஸ்ரீ வெங்கடேசனையே நினை மனமே, ஜெயங்களை நாளுமே தருவான் நினை மனமே. சதா ஸ்ரீ வெங்கடேசனையே நினை மனமே.
சதா ஸ்ரீ வெங்கடேசனையே நினை மனமே. மந்திரமே இகபர சுகம் தருமே. ஸ்ரீ ஹரி நாம மந்திரமே இகபர சுகம் தருமே. நீ உள்ளார எண்ணிடவே நிலை தரும் சாதனமே. சாதனமே மலைவாழ் குளிரென உனை வருடி மகிழ்வினை தந்திடும் பெயரருவி. மலைவாழ் குளிரென உனை வருடி மகிழ்வினை தந்திடும் பெயரருவி. சதா ஸ்ரீ வெங்கடேசனையே நினை மனமே. ஜயங்களை நாளுமே தருவான் நினை மனமே. சதா ஸ்ரீ வெங்கடேசனையே நினை மனமே. திருவடி அழகினை பேசுமே. திருமலை நாதனின் நாமமே திருவடி அழகினை பேசுமே. பெருமைகள் சொல்லும் பெயர் சொல்லு பேரருள் பெருகும் அதை அள்ளு. பெருமைகள் சொல்லும் பெயர் சொல்லு பேரருள் பெருகும் அதை அள்ளு. சதா ஸ்ரீ வெங்கடேசனையே நினை மனமே. ஜயங்களை நாளுமே தருவான் நினை மனமே. சதா ஸ்ரீ வெங்கடேசனையே நினை மனமே. அன்பர்களே, நம்முடைய மார்கழி நிகழ்ச்சியில் திருவம்பாவையில் மாணிக்கவாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான மாணிக்க பாடல்களில் இரண்டாவது பாடல். அதாவது இந்த இரண்டாவது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, தோழிமார்கள் அனைவரும் வந்து ஒரு பெண்ணை எழுப்புகின்றார்கள். அந்த பெண்ணானவள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இப்போதார் அமளியின் மேல் நேசம் வைத்தனையோ அப்படின்னு உரிமையாக கேட்குறாங்க. நீ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பரஞ்சோதி பாசம் என்று எம்பெருமான் மீது சிவபெருமான் மீது அப்படி நேசம் கொண்டு இருப்பவளைப் போல செயல்பட்டாய். ஆனால் இன்றைக்கு அந்த பாசத்தையும் நேசத்தையும் இப்போதார் அமளியின், அமளி என்றால் படுக்கை என்று பொருள், இப்போதார் அமளியின் மீது, அதாவது இந்த பெட்டு மேலே நீ வச்சுட்டிய அந்த பாசத்தையும் அன்பையும் அப்படி கேட்டு அடுத்த செகண்டு அப்படி படுத்துக்கிட்டு இருந்த பெண்ணு என்ன செஞ்சாலாம், விருட்டனி ஏந்திரிச்சு சீச்சி விளையாடும் இடம் இதுவோ என்றாள். எப்படி என்று சொன்னால், சாதாரணமாக தோழிமார்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேலி பேச்சு, விளையாட்டு பேச்சு போன்ற பேச்சுக்கள் பேசக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அவங்க பெட்ரூம். ஆனால் இப்போ இந்த பெண்ணை பார்த்து மற்ற பெண்களில் அனைவரும் பாசம் பரஞ்சோதி என்பாய்
ஆனால் இப்போதார் அமளியின் மீது, இந்த படுக்கையின் மீது நீ அந்த பாசத்தை வைத்தாயோ என்று அப்படி சொன்ன அடுத்த செகண்டு சீச்சி விளையாடும் இடம் இதுபோ என்று குறிப்பிட்டாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதில் ஒரு சூட்சுமம் அடங்கி இருக்கின்றது. அதில் ரொம்ப அற்புதமான மெசேஜ். எப்படி என்று சொன்னால், பாசம் பரஞ்சோதி என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இது சாதாரண பள்ளியறை, ஒரு சாதாரண பெட்ரூம், ஆஃப்டர் ஆல் பெட்ரூம் இது. ஆனால் பரஞ்சோதி என்ற வார்த்தையை சொன்ன உடனே இந்த இடமானது ஒரு புனிதம் நிறைந்த கோவில் ஆகிவிட்டது. பாருங்க, தெய்வத்தினுடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய இடம் மட்டும் கோவில் இல்லை, தெய்வத்தினுடைய பெயரை சொல்லக்கூடிய இடமும் கோவில் என்ற கருத்தின் அடிப்படையில் பரஞ்சோதி என்ற பெயரை சொன்ன உடனேயே இது ஒரு கோவிலாகிவிட்டது. அந்த கோவிலின் புனிதத்தை கெடுக்கின்ற வகையில் நீ இப்படி பேசலாமா என்றுதான் சீச்சி விளையாடும் இடம் இதுபோ என்று குறிப்பிட்டாள். இதில் நம்மளுக்கு என்ன மெசேஜ்னு கேட்குறீங்களா? நிறைவு பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் திருவெம்பாவை 2வது பாடலை சிந்திப்போம். மார்கழி 2ஆம் நாளாக இருக்கக்கூடிய இன்று பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் ஆலயத்தை ஆரம்பத்தில் தரிசித்தோம். அதாவது இந்த பெருமாள் அடியவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல சம்பவங்கள் உண்டு. நாமும் அந்த பெருமாளுக்கு உண்மையான பக்தர்களாக அடியவர்களாக சென்று வணங்கினோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நம்மையும் கைவிட மாட்டார். யார்? திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் என்று தெரிவித்து, அடுத்ததாக அன்பர்களே, திருவெம்பாவையில் 2வது பாசுரத்தில் அந்த பாடலில் நாம் சிந்திக்கின்ற பொழுது எப்படி என்று சொன்னால், நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அந்த பாட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேலி பேச்சு பேசக்கூடிய இடம் பெட்ரூம். ஆனால் இந்த மாதிரி பேசலாமா என்று ஒரு பெண்ணானவள் கேட்டாள் என்ற நாம் அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? கோவிலில் போனால் சாமி பேரை தவிர ஓம் நமச்சிவாயான்னு சிவன் கோயிலில் போனால் சொல்லணும், ஓம் நமோ நாராயணா என்று பெருமா கோயிலில் போனால் சொல்லணும். ஆனால் அதை தவிர நம்ம பாக்கி எல்லாத்தையும் தானே இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோவிலில் போனால் நம்மளுக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃபோனில் பேசக்கூடாது முதல்ல. அடுத்ததாக அனாவசிய பேச்சு பேசக்கூடாது.
அங்கே என்ன பேசணுமோ அதைத்தான் பேச வேண்டும். தெய்வத்தினுடைய திருப்பெயரை தவிர வேறு எந்த ஒரு பெயரையும் உச்சரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. தெய்வீகமான சூழ்நிலையில் அங்கு நாம் இருக்க வேண்டும், அந்த சூழ்நிலை நிலவ வேண்டும். அதைத்தான் வாழ்வியல் நடைமுறைக்காக இந்த திருவெம்பாவையில் 2வது பாடலில் அற்புதமாக மாணிக்கவாசக சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று தெரிவித்து, நாம் இன்றைக்கு தரிசனம் செய்த திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாளுடைய அருளாலும் ஈசனுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.